பிரைஸ் தி லார்ட். இன்று கூட துன்பப்படுவர்களுக்காக தேவன் அளிக்கும் வாக்குறுதிகள் என்ன? முதலாவது வாக்குறுதி போதும் என்கிற திவ்ய கிருபை. 2 கொரிந்தியர் 12 பவுல் இப்படியாக விளக்குகிறாரு. என் உடம்புல ஒரு பிரச்சனை இருந்தது, சாத்தானுடைய முல்லை போல என்னை பலவீனப்படுத்தியது, அதை நீக்கும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்றார். தெய்வீக வல்லமை அதன் முழு வீச்சையும் பலனையும் மனித பலவீனத்தின் மட்டுமே காணப்படுகிறது. கிறிஸ்துவின் சிலுவை பலவீனத்தில் உள்ள வல்லமைக்கு மிக உயர்ந்த உதாரணமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் கிருபை பவுலுக்கு போதுமானதாக இருந்தது. இரண்டாவது, தேவனுடைய பிரசன்னத்தின் ஆறுதல். ஏசாயா 43:2 நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவன் மேல் புரள்வதில்லை, நீ அக்னி நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் மேல் பற்றாது. அப்படி தேவ பிரசன்னத்தின் ஆறுதல் பயத்தை அகற்றி நமக்கு ஆறுதல் அளிக்கும். இறுதியாக தேவனுடைய அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு அதுவாக நடக்கிறது. ஆமென்.